ஹாய் கைஸ், இந்த குப்பை குளங்களுக்குள்ள ஒரு சித்தர்கள் சொன்ன ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த குப்பை மேனி, இதுதான் குப்பை மேனி. சரி, இதுதான் குப்பை மேனி. இந்த குப்பை மேனியை பற்றி தான், இதோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது சித்தர்கள் கண்ட மூலிகைகளில் இந்த குப்பை மேனி அப்படின்றதும் ஒரு செடி. அதாவது குப்பையில் முளைக்கிறதுனால இந்த செடிக்கு குப்பை மேனின்னு பேரா, இல்லை உடலில் இருக்க குப்பை, அதாவது நம்மளோட மேனியில் இருக்கிற குப்பைகளை ஃபுல்லாக சுத்தப்படுத்துறதுனால இந்த செடிக்கு குப்பை மீனி அப்படின்ற பேரா தெரியாது. ஆனால் இந்த குப்பை மீனிகளில் இருக்க நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, இந்த செடி பார்த்தீங்கன்னா குப்பையில் ஒரு 1.5 அடி 2 அடி அவ்வளோதான் இந்த செடியை வளரணும். நிறைய குப்பை குளங்களான இடத்துல இந்த செடியை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த செடியோட மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி யாருமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த குப்பை மீனியோட பயன்களை சின்னதாக பார்க்கலாம். அதாவது படுக்கை புண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த வயசானவங்களுக்கெல்லாம் படுக்கை புண்கள் ஏற்படும். அந்த படுக்கை புண்களுக்கு இந்த குப்பை மீனி இலையும் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சி அந்த படுக்கை புண்கள் மேலே போட்டோம்னாக்கா படுக்கை புண்கள் அப்படிங்கிறது சுத்தமாகவே சரியாயிடும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படுற தோள்களில் ஏற்படுற தோல் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது சிராய்ப்பு அரிப்பு அடிப்பட்டாக்க கூட இந்த குப்பை மீனி இலையை கொஞ்சம் மஞ்சளோட வச்சு அரைச்சி தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அது அந்த காம்பினேஷனே மஞ்சள் உப்பு குப்பை மீனி இலை இதை அரைச்சி சாறு எடுத்து தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அந்த சொறி சிறங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை மீன்களை பெண்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது. எப்படின்னாக்கா பெண்களுக்கு தேவையில்லாத ரோமங்கள், அதாவது மீசை வளர்ற மாதிரி இல்லைனா வேறு ஏதாவது முகத்தில் இருக்க ரோமங்களை நீக்கிறதுக்கு இந்த குப்பை மீனி செடி பெருசாக உதவியாக இருக்குது. என்ன பண்ணணும்னா, ஒரு 10 குப்பை மீனி இலையில எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக வேப்பிலை, கொஞ்சமாக உப்பு இதை வச்சு அரைச்சி நைட்டு தூங்க போகும்போது தேவையில்லாத ரோமங்கள் எங்கெங்கே இருக்கும் அந்த இடத்துலலாம் பூசிட்டு காலையில் கழுகும் போது அந்த தேவையில்லாத ரோமங்கள் அப்படின்றது உதிர்ந்துருது. அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை மீனி இலை மிக கொடூரமான விஷயம். அதாவது பைல்ஸுக்கு பார்த்தோம்னா நம்ம என்னென்னமோ சாப்பிடணும் என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த பைல்ஸுக்கே இது ஒரு மருந்தாக இருக்குது. ஒரு 10 குப்பை மீனி இலைகளை எடுத்துக்கிட்டு ஒரு 2 சின்ன வெங்காயம் வச்சு நல்லா மைய அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் 2-3 வாழை பூக்களை சேர்த்துக்கிட்டு மோரில் கலந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு அது மோரில் கலந்து சாப்பிட்றது மூலயமா பைல்ஸ் அப்படின்ற நோயே குணமாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை மீனிகளில் நிறைய விதமான பயன்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து ஃபுல் வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.